கேரளாவிலே எர்ணாகுளம் மாவட்டத்திலே ஒரு 10 பேர் இருக்கிறாங்க வழக்கறிஞர்கள். அவங்களுக்கு வேலை என்னன்னு கேட்டால் இதுதான் வேலை. அங்கேருந்து ஒன்று ட்ரெயினில் ஏறி டெல்லிக்கு போயிடுறது, இல்லாட்டா ஃப்ளைட்டில் ஏறி டெல்லிக்கு போயிடுறது. அங்கே போய் ஏதாவது ஒரு அறையில் படுத்துக்கிட்டு முல்லை பெரியார் அணை உடைய போகுதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தை நாடிக்கொண்டே இருக்கிறாங்க. 2 பேரும் பேசுறாங்க, ஐயோ அணைப்பகுதியில் நிலநடுக்கம் வரப்போதாக மலையாள மனோரமால செய்தி வந்திருக்கு. இந்த பீர்மேடு எம்எல்ஏ சிஏ குறிய வேற சட்டமன்றத்துல வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காரு, அணை உடைய போது நிலநடுக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் பென்னிக்கு தெளிவா எழுதி வச்சிருக்கிறாரு, 3.6 ரிக்டர் அளவுகோல் வரைக்கும் நிலநடுக்கம் வந்தால் கூட முல்லை பெரியார் அணையில ஒரு சின்ன அதிர்வு கூட வராது. மனுஷனும் அந்த குளத்தில் தண்ணி குடிக்கி, மாடும் அந்த குளத்தில் தண்ணி குடிக்கி, அதுலதான் குளிக்கி, இவன் அதுலதான் குளிக்கான், அதுலதான் குடிக்கான். கேரளாவில் எங்கேயாவது உண்டா? ஆண்டொன்றிற்கு 2700 டிஎம்சி தண்ணியை நீங்க கடலுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. 2700 டிஎம்சி. திருச்சூர்ல எப்படி சுரேஷ் கோபி ஜெயிக்க முடியும்? சுரேஷ் கோபி ஒரு மத்திய அமைச்சர், ஜெயிச்சாச்சு, மத்திய அமைச்சர் ஆயாச்சு. எங்க போறாரு? இஸ்ரோ சேர்மனை பார்க்க பெங்களூருக்கு போறாரு. இஸ்ரோ சேர்மன் யாரு? சோம்நாத். சோம்நாத் ஒரு மலையாளி. இவர் போய் பார்க்காரு. பார்த்துட்டு என்ன சொல்றாரு சுரேஷ் கோபி? முல்லை பெரியாறு அணையிலே நிலநடுக்கம், நில அதிர்வுகள் ஏற்பட்டால் இந்த இஸ்ரோ மூலமாக எங்களுக்கு முன்கூட்டி தகவல் கொடுக்க முடியுமா சோம்நாத்? ஒரு நாடகம். சிவகாசியில நீ என்ன சொன்ன? கேரளாவுக்கு மட்டுமல்லனா தமிழ்நாட்டுக்கு அமைச்சர் சொன்னது நீதான். கொரோனாவுல பயங்கரமா உச்சக்கட்டமா பரவி இருக்கு. கர்நாடக எல்லை எங்க? காசர்கோடு, மங்களூர் அந்த பக்கம் கர்நாடகாவில், இந்த பக்கம் காசர்கோடு எல்லையை என்ன செஞ்சான் தெரியுமா? கர்நாடகா மண்ணை போட்டு மூடிட்டான். மலையாளி எந்த பேரும் கர்நாடகத்துக்குள்ள வராதங்கடா சிகிச்சைக்குன்னு மூடிட்டான். தமிழ்நாட்டுல மூடல. தமிழ்நாட்டில இருந்து கேரளாவுக்கு செல்லக்கூடிய 14 வழிகள்ல ஒரு வழியை கூட நம்ம அடைக்கல. இந்த ஆளு என்ன செய்யறான்? கம்பத்தில் இருக்கக்கூடிய பொறியாளர் வந்து லெட்டரை தூக்கிட்டு சென்னைக்கு ஓடுறான். ஐயோ ஐயோ முதலமைச்சரே, ஐயா மரத்தை வெட்ட சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க, நம்ம அரசாங்கத்துக்கு கிடைத்த வெற்றி. நம்முடைய முதலமைச்சர் என்ன செய்யறாரு? ஒரு நன்றி கடிதம். தோழர் பினராயி அவர்களே, நீங்களும் திராவிடர், நானும் திராவிடர். உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் 5 மாவட்ட விவசாய சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் பென்னிக்விக் பாலசிங்கம் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. அண்ணா, நீங்கள் இந்த கேரள தமிழ்நாடு சிக்கல்கள் குறித்து தொடர்ந்து நீங்கள் வந்து போராட்ட களத்தில் இருக்கிறீங்க. இந்த முல்லை பெரியாறு பிரச்சனை வந்து இப்போ என்னவா தானே இருக்கு? இந்த முல்லை பெரியாறு சிக்கல் குறித்து உங்களுடைய பார்வை என்னென்ன? முல்லை பெரியாறு அணை அது கட்டி இன்னைக்கு 148 வருஷம் ஆகிப்போச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான அணைகளில் இந்த முல்லை பெரியாறும் ஒன்று. ஆனால் அந்த கட்டுமானம் என்பது உலகத்தில் எங்கேயும் இல்லாத ஒரு கட்டுமானமாக அது இருக்கிறது. இது புதியதாக வரக்கூடிய கல்வி கற்று வரக்கூடிய பொறியாளர்கள், கட்டிட பொறியாளர்கள்லாம் அந்த அணையை பார்த்து வியந்து போகும் அளவிற்கு அந்த அணையினுடைய தொழில்நுட்பம் இருக்கிறது. இது யாராலையும் இது ஒரு நீரியல் அதிசயம்னு நாம சொல்லலாம். பென்னிக்விக் என்கிற அந்த மாமனிதர் தன்னுடைய உழைப்பை அந்த அணையிலே போட்டு உருவாக்கி வைத்த ஒரு அணை. அந்த அணை வந்து பழமையாக இருக்கிறது. நிலநடுக்கம் வந்துருச்சு, அணை உடைய போது, அணை உடைந்தா கேரளாவில் இருக்கக்கூடிய 5 மாவட்டம் அழிந்து போகும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக பொய் பிரச்சாரங்கள் கேரளாவிலே நடக்குது. ஆனால் அந்த பிரச்சாரங்களை எல்லாம் முறியடிக்கும் விதமாக 1979 ஆரம்பிச்ச பிரச்சனை அணை உடைய போதுன்னு சொல்லிட்டு, ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அணை உடையல. 45 வருஷமா இந்த வதந்தி பரவிக்கொண்டே இருக்கிறது. கேரளாவில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 14 மாவட்டங்களிலும் இந்த வதந்தியை எதிர்ப்பாளர்கள், முல்லை பெரியாறு அணை எதிர்ப்பாளர்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் அணை உடையாது. காரணம், அந்த அணைக்கு போடப்பட்ட ஒப்பந்தம் என்பது 999 ஆண்டு. இன்னும் முடியல இருக்கு. இன்னும் 850 வருஷம் இருக்கு. அப்பா, அந்த 850 ஆண்டுகளும் அந்த அணை நிற்கும் என்பதுதான் அந்த மாமனிதர் பென்னிக்விக்கினுடைய எழுத்து. அந்த அணை இல்லை என்று சொன்னால் தமிழகத்தினுடைய 2வது பெரிய மாநகரம் மதுரை இல்லை. 1 கோடி பேரினுடைய நீராதாரம் அந்த
அந்த அணை. 10 லட்சம் விவசாயிகளுடைய வாழ்க்கை அந்த அணை முல்லை இல்ல இப்ப நீங்க 5 மாவட்ட விவசாய சங்கத்தினுடைய தலைவருங்கிறதுனால முல்லை பெரியாறு அணை சிக்கலை வந்து நமக்கு தமிழகத்துக்கு சாதகமா பேசுறீங்களா? அப்படி பேச வேண்டிய தேவை இல்லை. ஏன்னு கேட்டா 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான தீர்ப்பை கொடுக்கிறது. 2014 நாங்க சொல்லல, உச்சநீதிமன்றம் சொல்லுது. இந்த உலகத்தில் மிகப்பெரிய நீரியல் நிபுணர்களாக கொண்டாடப்படக்கூடிய டி.கே. மேத்தா, சி.டி. தத்தே 2 பேருடைய ரிப்போர்ட் அந்த 2014 ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பின்னால இருக்கு. அவங்க தெளிவா சொல்றாங்க. டி.கே. மேத்தா நாம வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நீரியல் நிபுணர், சி.டி. தத்தேவும் அது போல ஒரு பெரிய நிபுணர். 14 எக்ஸ்பர்ட் கமிட்டி கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுதான் சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யறாங்க, 2014 ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம கொடுக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறத விட அரசியல் சாசன பெஞ்ச் 5 பேர் கொண்ட நீதியரசர்கள் தான் அந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க. அந்த 14 பேர் 14 கமிட்டி கொடுத்த அந்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த தீர்ப்பை கொடுக்கிறோம். முல்லை பெரியாறு அணை பலமாக இருக்கிறது. அன்வர் பாலசிங்கம் நான் சொல்லல. யாரு சொல்லுதா? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சொல்லுது. அணை பலமாக இருக்கிறது. 142 அடி தண்ணீரை பேபி அணையை பலப்படுத்தி விட்டு 152 அடியாக தேக்கலாம். நாங்க சொல்லல. 5 மாவட்டத்தில் வாழக்கூடிய 10 லட்சம் விவசாயி சொல்லல. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாரு எம்பி எம்எல்ஏ சொல்லல. சொன்னது யாரு? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அதனால அதுக்கு சாதகமாக பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இயல்பான நிலைமையை நாங்கள் சொல்கிறோம். இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன்ல இருக்குன்னு? இன்னைக்கு அணை முழுக்க கேரளா என்ன செய்யறாங்க, அந்த அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும் என்பதற்காக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கேரளாவிலே எர்ணாகுளம் மாவட்டத்திலே ஒரு 10 பேர் இருக்கிறான் வழக்கறிஞர்கள். அவங்களுக்கு வேலை என்னன்னு கேட்டா இதுதான் வேலை. அங்கேருந்து ஒன்று ட்ரெயினில் ஏறி டெல்லிக்கு போயிடுறது, இல்லாட்டா ஃப்ளைட்டில் ஏறி டெல்லிக்கு போயிடுறது. அங்கே போய் ஏதாவது ஒரு அறையில் படுத்துக்கிட்டு முல்லை பெரியாறு அணை உடைய போகுதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தை நாடிக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் என்ன கேட்குறோம்? உச்சநீதிமன்றம் இந்தியாவினுடைய இறுதி நீதி பரிபாலன அமைப்பு. சரி, அது என்ன செய்யணும்? 2 ஜட்ஜ்மெண்ட் நாம கொடுத்துருக்குறோம். 2006 ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தோம், 2014 ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அப்போ 2 ஜட்ஜ்மெண்ட் நாம கொடுத்துருக்குறோம். அதற்கு பிறகு என்ன செய்யக்கூடாது? ஏன்னா 2006 சிங்கிள் ஜட்ஜி, 2014 5 ஜட்ஜஸ் கொடுக்குறாங்க. அந்த அரசியல் சாசன பெஞ்ச் அந்த தீர்ப்பை கொடுக்குறது. அப்போ மேல்முறையீடுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வரக்கூடிய புற்றிசல் போல கேரளாவிலிருந்து கிளம்பி வரக்கூடிய வழக்கறிஞர்களை என்ன செஞ்சிருக்கணும்? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நிறுத்தி இருக்கணும். நிறுத்தலை. வந்துட்டே இருக்கிறாங்க, வழக்கு போட்டுட்டே இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்துட்டே இருக்குது. இது ஒரு மாயாஜாலம் மாதிரி இருக்கு எங்களுக்கு பார்த்தா. அலிபாபாவும் 40 திருடர்கள்ல வரக்கூடிய கதை மாதிரி இது நீண்டு கொண்டே இருக்கிறது. ஒருவேளை தினத்தந்தியில வரக்கூடிய கன்னித்தீவு கூட முடிஞ்சிடலாம். முல்லை பெரியாறு பிரச்சனை முடியும். சரி, முல்லை பெரியாறு அணையை உடைக்கிறதுல கேரளாவுக்கு என்ன சாதகம் இருக்கு? அதாவது முல்லை பெரியாறு அணை 1886 கட்டி முடிப்பதற்கு முன்னால் அந்த தண்ணி எங்க போச்சு? கேரளாக்குள்ள போச்சு. சரி, கேரளாக்குள்ள தான் போகுது. எர்ணாகுளத்துல போய் அது என்ன செய்யுது? கடல்ல கலக்குது. அப்போ முல்லை பெரியாறு அணை 1886 கட்டி முடிச்சு தமிழ்நாட்டை நோக்கி தண்ணியை திருப்பியாச்சு. சரி, தண்ணியை திருப்பியதுமே அந்த பெரியார் ஓடிக்கொண்டிருந்த அந்த பள்ளத்தாக்கு, அது பள்ளத்தாக்கு தான். எர்ணாகுளம் வரைக்கும் முல்லை பெரியாறு என்ன செய்யுது? உச்சியிலிருந்து அது ஒரு பள்ளத்தாக்கில் ஓடக்கூடிய நதியாக அறியப்படுகிறது. அந்த ரிசர்வாயர்ல 1976 வருஷம், அந்த 1976 இடுக்கி அணையை கட்டுறாங்க. இந்த பெரியாறு பேசின்ல கட்டுறாங்க. இந்த தண்ணி வழிந்தோடக்கூடிய பகுதியில் இடுக்கியில் என்ன செய்கிறாங்க? ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச் அணை, ஆசியாவில் 2வது பெரிய ஆர்ச் அணை எங்கே கட்டுறாங்க? இடுக்கியில் கட்டி. இது என்ன விஷயம்னு கேட்டால், நம்முடைய முல்லை பெரியாறில் மொத்தமே 15.5 டிஎம்சி தண்ணி தான் தேக்க முடியும், அதனுடைய கொள்ளளவு. ஆனால் இடுக்கி அணை எத்தனை டிஎம்சியில் கட்டுதா? 72 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணையாக இடுக்கியை கட்டியாச்சு. 1976 கிட்டத்தட்ட. எதுக்காக கட்டுறாங்க? அதனுடைய ஒரே தேவை மின்சாரம் எடுப்பது. கேரளா ஒரு மின் பற்றாக்குறை மாநிலம். அப்ப மின்சாரம் எடுப்பதற்காக தான் அந்த அணையை கட்டுறாங்க. அங்கிருந்து என்ன செய்யறான்? இடுக்கி அணையிலிருந்து தண்ணீரை 2 டேம் இருக்கு பக்கத்துல, குளமாவு, சிறுதோணின்னு 2 டேம் இருக்கு. அந்த டேம் வழியாக தண்ணியை திறந்து பள்ளத்தாக்குல தண்ணியை ஓட விடுறான். இடுக்கி அணையில மின்சாரம் எடுக்கிறதுக்கு மூலமட்டம்ங்கிற இடத்துல போய் மின்சாரம் எடுக்கிறான். 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு மூலமட்டம், பாத்துக்கோங்க. அப்ப தண்ணி எவ்வளவு ஃபோர்ஸா அங்க இருந்து போனா மூலமட்டத்துல அவன் மின்சாரம் எடுக்க முடியும். நாளொன்றுக்கு 784 மெகாவாட் எடுக்கக்கூடிய ஒரு மின் நிலையமாக அந்த மூலமட்டம் மின் நிலையம் செயல்படுது. 76 அணையை கட்டியாச்சு. அணையை கட்டுவதற்கு செங்கல் சிமெண்ட் எங்க இருந்து போச்சு? தமிழ்நாட்டுல இருந்து போச்சு. கட்டுமான தொழிலாளர் எங்க இருந்து போனா? தமிழ்நாட்டுல இருந்து போனா. மணல் எங்க இருந்து போச்சு?
தமிழ்நாட்டுல இருந்து இங்கிருந்து மணல் போச்சு, இங்க இருந்து கட்டுமானத்துக்கு ஆள் போனா, இங்க இருந்து எல்லாம் கொண்டு போய் கட்டி முடிச்சாச்சு. கடைசியில அணை நிரம்பல. பருவமழை காலத்தில் தென்மேற்கு பருவமழை பெய்யும் போது முல்லை பெரியார் நிரம்புது, தண்ணியை கிழக்கு தமிழ்நாட்டை நோக்கி திருப்புறோம். இடுக்கி அணை நிரம்பவில்லை. அது 76ல இருந்து கட்டி இன்னைக்கு வருஷம் என்னாச்சு, 50 வருஷம் ஆக போகுது. அது நிறைஞ்சது மொத்தத்துல 6 முறை தான் அந்த அணை நிரம்பி இருக்கிறது. தண்ணி நிறைய மட்டுக்கு கரண்ட் எப்படி எடுக்கிறது, ஒரு சிக்கல் வருது. அப்ப என்ன செய்யறாங்க, 76ல அணையை கட்டிட்டு 79ல அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்தியாவில அதிக அளவு விற்பனையாகக்கூடிய மலையாள மனோரமா நாளிதழில் ஒரு கட்டுரை வருது. அணை பகுதியில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. மலையாள மனோரமா கொளுத்தி போடுதான். காரணம் என்ன, அணை நிரம்ப மட்டுக்கு. அணை நிரம்பெல்லாம் மின்சாரம் எடுக்க முடியாது. இவ்வளவு பெரிய அணையை கட்டிருக்கோம், ஆசிய வளர்ச்சி வங்கியில நிதியை வாங்கி வட்டி கட்டிட்டு இருக்கோம், அணை நிறைய மட்டுக்க. இப்ப இதுக்கு நிறையணும் அப்படின்னா என்ன செய்யணும், முல்லை பெரியாரை உடைச்சா மொத்த தண்ணி இங்க வந்து சேர்ந்துடும், மின்சாரம் எடுக்கலாம். இது ஒண்ணுதான் காரணம், வேற ஒரு காரணமும் இல்லை. நாம் என்ன சொல்றோம், உனக்கு தேவையான கரண்டை இந்த கூடங்குளத்துல ஓடாத அணுமின் நிலையத்துல இருந்து உனக்கு கரண்ட் கொடுக்கும். கயத்தாறுல இருந்து, கயத்தாருக்கு கூடங்குளத்துல இருந்து கயத்தாறு வந்து, கயத்தாறுல இருந்து மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு மேற்கட்டு பவர் கிரிட் கார்பரேஷன் இந்தியாவினுடைய அந்த மின்மாற்றிக்கு கொண்டு வந்து இங்க இருந்து வர்க்கலைக்கு கொடுத்து, வர்க்கலையிலிருந்து கூடங்குளம் கடகண்ட கொடுக்கிறோம். 2வது NLCல இருந்து கரண்ட் போய்கிட்டு இருக்கு. உனக்கு தேவையான மின்சாரத்தையும் நாங்கள் கொடுக்கிறோம். நீ எங்கிட்ட கேட்டிருக்கலாம், நீ கேட்கல. நீ ஒரு அணையை நீயே கட்டிட்ட. பொதுவாக ஒரு அணை இருக்கு, ஒரு நீரோட்ட பகுதியில புதிய அணை கட்ட வேண்டுமானால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய அனுமதியை பெற வேண்டும் என்கிற அந்த நீரியல் விதிகளை மீறி நீ என்ன செய்யற, அணையை கட்டிட்ட. யார் உன்னை கட்ட சொன்னா, யார் உன்னை கட்ட சொன்னா? கட்டி முடிச்சுட்ட, தண்ணி நிரம்பல. அப்ப இப்ப என்ன சொல்ற, அணையை உடைக்கணும்னு சொல்ற. அதை உடைக்க முடியுமா, அதை உடைக்க முடியுமா? உடைச்சா அந்த நாடு தாங்குமா? இந்த அணை என்பது இந்திய ஒருமைப்பாடுன்னு நாங்க சொல்றோம். இந்திய ஒருமைப்பாட்டினுடைய சின்னம் முல்லை பெரியாறு அணை. அங்க வந்து நிற்கிறோம், நாங்க அங்க வந்து நிற்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரத்தில் நீ கை வைக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒருமைப்பாடு, இந்திய ஒருமைப்பாடு உடைந்து சிதறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இல்ல 1979ல தமிழக முதலமைச்சராக இருந்த MG ராமச்சந்திரன், கேரள முதலமைச்சராக இருந்த அச்சுதமேன 2 பேரும் பேசுறாங்க. ஐயோ, அணைப்பகுதியில் நிலநடுக்கம் வரப்போதாக மலையாள மனோரமால செய்தி வந்திருக்கு. இந்த பீர்மேடு MLA CA குறிய வேற சட்டமன்றத்துல வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காரு, அணை உடைய போது, நிலநடுக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் பென்னிக்கு தெளிவா எழுதி வச்சிருக்கிறாரு, 3.6 ரிக்டர் அளவுகோல் வரைக்கும் நிலநடுக்கம் வந்தால் கூட முல்லை பெரியார் அணையில ஒரு சின்ன அதிர்வு கூட வராது. உலகத்துல எங்கேயாவது இருக்கா? 3.6 ரிக்டர் அளவுகோல்ல நிலநடுக்கம் வந்தால் கூட அணை உடையாது அப்படின்னு பென்னிக்கு என்ன செய்யறாரு, ரெக்கார்டு பண்ணிட்டு போயிருக்கிறாரு. நீ அணை உடையும்னு சொல்ற. அச்சுதமேனன் போன் போட்டு கூப்பிடுதாரு MGR, வாயா MGR, அணை உடைய போதியா? மலையாளத்துல தான் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. 2 பேரும். மத்திய நீர்வள கமிஷனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய முல்லை பெரியார் அணையில ஒரு பிரச்சனைனா நீ எங்க போகணும், டெல்லிக்கு போகணும். சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஆபீஸ் வந்து திருவனந்தபுரத்துல இல்ல, டெல்லியில இருக்கு. நீ டெல்லிக்கு போயிருக்கணும். ஆனா நீ என்ன செஞ்ச, MGR இங்க இருந்து படை பரிவாரங்களை கூப்பிட்டு நேர கேரளா திருவனந்தபுரம் போனார். ஒரு ஹோட்டல்ல சந்திச்சுக்கிட்டாங்க. அணையினுடைய நீர்மட்டத்தை 152 அடியிலிருந்து 136 அடியாக ஒரே நாள்ல குறைச்சாச்சு. இந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது யாரு, MGR. MGR மலையாளிங்கிறதுனால விட்டு கொடுத்தாரு. சொல்றதுக்கு என்ன இருக்கு, இனிமே சொல்லித்தானே ஆகணும். ஆமா, வெறுமனே கண்ணாடியை மட்டும் நான் பார்த்துக்கிட்டு நான் நல்லா இருக்கேன் சொல்ல முடியாது. கண்ணாடிகள் உடைந்து சிதறக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொன்னா அவன் அடிப்பான், சொல்லலன்னா என்ன அடிப்பான். இப்போ உள்ள பயலுக. உண்மைதான். சரிதா? இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு ஏன்டா சொல்லலன்னு என்ன வீடு நுழைஞ்சு அடிக்கக்கூடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போனாங்க, ஒரே நாள்ல அணையினுடைய நீர்மட்டத்தை 136 அடியாக குறைத்தார்கள். மொத்தம் இருக்கக்கூடிய 5-6 லட்சம் ஏக்கர்ல 3 லட்சம் ஏக்கர் தரிசாக போய்விட்டது. காலங்காலமாக விவசாயம் செய்த விவசாயி என்ன செய்யறா, வேலிக்கருவையை வளர்த்து அதை வெட்டி என்ன செய்தான், கரிமூட்டம் போட்டு பிழைக்கக்கூடிய காலத்திலே விவசாயி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எந்த விவசாயி? முப்போகம் விவசாயி. முல்லை பெரியாறுல முப்போகம் விளைய வைத்த விவசாயி என்ன செய்யறான், கரிமூட்டம் போட்டு பிழைத்துக் கொண்டிருக்கிறான். மற்றவர்கள் நிறைந்த கேரளா, அறிவாளிகள் நிறைந்த கேரளா, படைப்பாளிகள் நிறைந்த கேரளா. வாங்கல எல்லாரும் ராமநாதபுரத்துக்கு உங்களை கூட்டு போறோம். நாங்க எங்க அக்கா தங்கச்சிகளை கட்டி கொடுக்கும்போது ஒரு தள்ளு வண்டி கொடுக்கான் சீதனத்தோட. 8 குடத்துல குடம் வச்சு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த தள்ளு வண்டி இருக்குது. ஒரு கம்மா இருக்கு ஒரு கிராமத்துல, ராமநாதபுரம் மாவட்டத்துல உள்ளடங்கிய பகுதிகளில், பெரியாறு பாசன பகுதியை மட்டும் தான் நான் பேசுறேன். சரி. கம்மாயில காலையில ஊர்க்காரன் போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வருது, ஆணும் பெண்ணும்.
அந்த வண்டியில வச்சு காலையில மனுஷன் குடிக்கிறான், சாயங்காலம் காட்டுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஆடு மாடு என்ன செய்யுது? அதே கம்மாயில தண்ணி குடிக்கி. உலகத்துல இந்த சமத்துவம் எந்த நாட்டிலேயாவது உண்டா? மனுஷனும் அந்த குளத்தில் தண்ணி குடிக்கி, மாடும் அந்த குளத்தில் தண்ணி குடிக்கி, அதுலதான் குளிக்கி, இவன் அதுலதான் குளிக்கான், அதுலதான் குடிக்கான். கேரளாவில் எங்கேயாவது உண்டா? ஆண்டொன்றிற்கு 2700 டிஎம்சி தண்ணியை நீங்க கடலுக்கு அனுப்பிக்கிட்டீங்க. 2700 டிஎம்சி. நாங்க கேட்கறது 200 டிஎம்சி குடு குடு. இது ஒரு நாடு தானே, ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே தேர்தல், ஒரே மனிதர்கள், ஒரே சாப்பாடு, ஒரே தண்ணின்னு சொல்ல பார்ப்போம். ஒரே தண்ணி, ஒரே ஆறு சொல்ல பார்ப்போம். சொல்ல முடியாது. சொன்னால் அங்க ஓட்டுவாங்க. திருச்சூர்ல எப்படி ஜெயிக்க முடியும் சுரேஷ் கோபி? சொல்லுங்க. திருச்சூர்ல எப்படி சுரேஷ் கோபி ஜெயிக்க முடியும்? சுரேஷ் கோபி ஒரு மத்திய அமைச்சர், ஜெயிச்சாச்சு, மத்திய அமைச்சர் ஆயாச்சு. எங்க போறாரு? இஸ்ரோ சேர்மனை பார்க்க பெங்களூருக்கு போறாரு. இஸ்ரோ சேர்மன் யாரு? சோம்நாத். சோம்நாத் ஒரு மலையாளி. இவர் போய் பார்க்காரு. பார்த்துட்டு என்ன சொல்றாரு சுரேஷ் கோபி? முல்லைப்பெரியாறு அணையிலே நிலநடுக்கம், நில அதிர்வுகள் ஏற்பட்டால் இந்த இஸ்ரோ மூலமாக எங்களுக்கு முன்கூட்டி தகவல் கொடுக்க முடியுமா சோம்நாத்? ஒரு நாடகம், ஒரு நாடகம். நீ என்ன சொன்ன சிவகாசியில? நீ என்ன சொன்ன சுரேஷ் கோபி? நான் தமிழ்நாட்டுக்கும் அமைச்சர், கேரளாவுக்கு மட்டுமல்ல, நான் தமிழ்நாட்டுக்கும் அமைச்சர் சொன்னது நீதான். சொல்லிட்டு நீ அங்க இஸ்ரோ சேர்மனை போய் பார்த்து எங்களுக்கு அங்க அதிர்வலைகளை உடனடியாக இஸ்ரோ என்ன செய்யறான் தெரிஞ்சுக்கோங்க. அங்க கருவி இருக்கான்னு பார்க்கான். ஏற்கனவே வச்சாச்சுடா. நிலநடுக்கத்தை உணரக்கூடிய கருவியை வைத்து 10 ஆண்டுகள் ஆகிருச்சு. முல்லைப்பெரியார் அணையில கட்டுப்பாடு எங்க இருக்கு? ஹைதராபாத்ல இருக்கு. சீஸ்மோலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹைதராபாத்ல கட்டுப்பாட்டை கொடுத்தாச்சு. இந்த 10 வருஷத்துல அணையில பெரிய அளவுக்கான நிலநடுக்கம் வரல அப்படின்னு அவன் ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான் வருஷம் ஹைதராபாத்ல இருந்து. எப்படி அணை உடையும்? அதானே. இஸ்ரோ என்ன சொல்றாங்க? பெங்களூரு இல்ல, சோம்நாத் வேலை செய்யாம இருக்க முடியாது இல்லையா? போய் பார்த்திருக்கிறது சுரேஷ், கேரளாத்தோட சூப்பர் ஸ்டார் இல்லையா? சூப்பர் ஸ்டார், மத்திய அரசினுடைய அமைச்சராக இருக்கிறாரு. உன்னுடைய நாடாளுமன்றத்தில் நீ பேசக்கூடிய உடல் மொழி என்பது அது மக்களுக்கானதாக இருக்க வேண்டும். அதைத்தான் நாம சொல்றோம். நீ எந்த கட்சியில அவனா இருந்துக்கோ, நீ எந்த கட்சியில இருந்து எம்பி ஆயிக்கோ, எம்எல்ஏ ஆயிக்கோ, மந்திரி, எங்களுக்கு அவசியம் இல்லை. ஒருத்தருடைய வாழ்க்கையில், அவனுடைய வாழ்வாதாரத்தில் நீ அடிப்பாய் என்று சொன்னால் நீ என்னடா மந்திரி? எங்களுக்கு நீ என்ன மந்திரி? 10 லட்சம் விவசாயிகளுடைய வாழ்க்கையை நான் அழிப்பேன் என்று சொல்லி பினராயி சொன்னாலும் நீ என்னடா மனுஷன்? நீ என்ன மனுஷன்? ஒரு ஆட்சியாளன் என்பவன் மக்களை வாழ வைக்க வேண்டும். அவனுக்கு பிறதான் ஆட்சியாளன். நான் வாழணும், என் ஊருக்கு நான் பதில் சொல்லணும். நான் அழிப்பேன் என்று சொன்னால் நீ எப்படி ஆட்சியாளனாக இருக்க முடியும்? நீ அது சரி. நீ எந்த கட்சியை வேணாலும் இரு, தேவையில்லை. கேரளத்திலே சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றவில்லை என்று சொன்னால், நாராயணகுரு இல்லை என்று சொன்னால், ஐயங்காளி இல்லை என்று சொன்னால் பினராயிக்கு இந்த முதலமைச்சர் பதவி உண்டா? உன் கட்சியா உன்ன முதலமைச்சராக்குச்சு? இல்ல. அடிப்படை கட்டமைப்புகள் இருந்த மக்களை விழித்தள வைத்த நாராயணகுருவும் ஐயங்காளியும் சேர்ந்து போட்ட பிச்சை தான் பினராயினுடைய முதலமைச்சர் பதவி. நீ என்ன செய்யணும்? இந்த தமிழகத்தில் 5 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை என்னைக்கா பேசியிருப்பியா நீயே? உன் ஊர்ல தண்ணி 2700 டிஎம்சியா அரபிக்கடல் கொண்டு நீ விட்டுட்டு இருக்க. நாங்க எவ்வளவு கேட்கிறோம்? 200 டிஎம்சி. இந்த முல்லைப்பெரியார்ல நாங்க கேட்கறது வெறும் 15 டிஎம்சி தானே கேட்கிறோம். எங்க தலையில மண்ணள்ளி போடுறீங்க, நியாயமா? ஒரு நாள் எங்களுடைய செக் போஸ்ட நாங்க நிப்பாட்டட்டுமா? கொரோனா வந்துச்சு. கொரோனாவில் பயங்கரமா உச்சக்கட்டமா பரவி இருக்கு. கர்நாடக எல்லை எங்க? காசர்கோடு, மங்களூர் அந்த பக்கம் கர்நாடகாவில், இந்த பக்கம் காசர்கோடு எல்லையை என்ன செஞ்சான் தெரியுமா? கர்நாடகா மண்ணை போட்டு மூடிட்டான். மலையாளி எந்த பேரும் கர்நாடகத்துக்குள்ள வராதங்கடா சிகிச்சைக்குன்னு மூடிட்டான். தமிழ்நாட்டுல மூடல. தமிழ்நாட்டில இருந்து கேரளாவுக்கு செல்லக்கூடிய 14 வழிகள்ல ஒரு வழியை கூட நம்ம அடைக்கல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு கேரளா, மறந்துடாதங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறான், பாதையை அடைச்சிட்டா எங்களுக்கு மருத்துவ சிகிச்சை எடுக்க நாங்க பெங்களூர் போக முடியலன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனான். சுப்ரீம் கோர்ட் கர்நாடக கவர்மெண்ட் டைரக்ஷன் கொடுக்குறான், பாதையை திறடான்னு சொன்னான். அவன் திறக்க முடியாதுன்னு ரிட்ட போட்டான். பாதையை திறக்க முடியாது. நாங்க அடைச்சமாடா பினராயி, நாங்க அடைச்சமா? எங்க பாதையை அடைக்கல. நீ வாழன்னு நினைச்சோம், நீ அழியக்கூடாதுன்னு நாங்க நினைச்சோம். ஆனா நாங்க அழியன்னு நீ நினைக்கிறிய. எப்படி? இது என்ன லாஜிக்? நீ வாழ வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம், ஆனால் நாங்கள் வாழ வேண்டும் என்று நீ நினைக்கல. உனக்கு என்ன மரியாதை? இனிமே இந்த அணைய உடைப்போம்னு சொன்ன எல்லாம் காணாம போயிட்டா. வரலாறு தான். சுரேஷ் கோபியும் காணாம போவாரு. தாம்பிகம் இருக்கு. நான் ஒரு எம்பி, நான் ஒரு மந்திரி. எத்தனை நாளைக்கு? சுரேஷ் கோபி இந்த முல்லைப்பெரியார் அணையை உடைக்கணும்னு சொல்றதுக்கான நோக்கம் என்னென்ன? அவருக்கு கேரளாவில் பிஜேபி எப்படியாவது கவர்மெண்ட் அமைக்கணும். அவருக்கு ஒரே நோக்கம் தான். சரி. எப்படியோ தத்தி புத்தி என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு எம்பி சீட்டு ஜெயிச்சாச்சு திருச்சூர்ல. அதை விரிவுபடுத்தணும்.
இயல்பாக மலையாள மக்கள் மத்தியில என்ன இருக்குன்னு கேட்டா, நான் ஜெயிச்சா முல்லை பெரியார் அணையை உடைப்போம்னு எவனா சொன்னா அவனை பிடிச்சுக்கிடுவாங்க. ஓஹோ. இந்த மனநிலை அங்க இருக்கு. அதனால அவர் அந்த மனநிலை அங்க இருக்கு. தெரியுதா? அதனாலதான் மிகப்பெரிய தொழிலதிபர் ராஜீவ் சந்திரசேகர், கேரளா பிஜேபியினுடைய தலைவர், அவரை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவர் அமெரிக்காவில் மிகப்பெரிய தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலதிபர். அவரை கொண்டு வந்து வச்சு என்ன செய்யணும், எப்படியாவது பிஜேபி ஆட்சி கட்டில அமர்த்த வேண்டும், மேற்கு வங்காளத்தை போல, திரிபுராவை போல. அதான் உண்மை. அங்கேயும் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் 32 ஆண்டுகள் மேற்கு வங்காளத்துல என்னாச்சு? இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது மேற்கு வங்காளத்துல. எதனால ஆச்சு? பிஜேபிக்கு 40 எம்எல்ஏ இருக்கா. திரிபுராவில் அட்ரஸ் இல்ல. மிகப்பெரிய எளிமையான முதலமைச்சர்கள் என்று போற்றப்பட்ட நிருபன் சக்கரவர்த்தி அந்த திரிபுராவை ஆண்டாரு. இன்னைக்கு அங்க எத்தனை எம்எல்ஏ? மாணிக் சர்க்கார், நிருபன் சக்கரவர்த்தி. இன்னைக்கு ஆள் இல்ல, எம்எல்ஏ இல்ல. அதுபோல கேரளாவை மாற்ற வேண்டும் என்பதுதான் சுரேஷ் கோபிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசைன்மெண்ட். அதுக்காகத்தான் அவர் வேலை செய்யறாரு. சரி, இன்னைக்கு சூழ்நிலை என்னவா இருக்கு? இன்னைக்கு முல்லை பெரியார் அணையை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட நமக்கு இருந்த உரிமைகளில் 90% உரிமைகளை கேரளாவுக்கு எழுதாம கொடுத்திருக்கோம். யாரு கொடுத்தது? அதை நம்ம தான் கொடுத்தோம். அதிமுக கவர்மெண்ட், திமுக கவர்மெண்ட். இந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது கொஞ்சம் வேலை செஞ்சோம். சரி, அதை யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு கொஞ்சம் வேலை நடக்கு. வேலை நடந்தாலுமே அது ஒரு திருப்தியான வேலையா இல்ல. நாங்க சண்டை போடுறதுனால ஒரு வேலை செய்யணும், அவ்வளவுதான். நாங்க சண்டை போட்டுட்டே இருக்கிறோம், ஆனாலும் ஒரு வேலை செய்யணும். ஆனாலும் எங்களை பொறுத்தவரை இந்த 2022 இந்த கவர்மெண்ட் வந்ததிலிருந்து கிட்டத்தட்ட நமக்கு இருந்த மீதி உரிமைகள்ல பாதி உரிமைகளை கேரளாவை கொடுத்து இந்த அரசாங்கம், மு.க. ஸ்டாலின் அரசாங்கம். எங்களுக்கு அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. 2022 டிசம்பர் கேரளாவில் ஒரு செய்தி நடக்கு. பேபி அணையை பலப்படுத்துவதற்காக இடையில் இருக்கக்கூடிய 15 மரங்களை வெட்டலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க 2022 உச்ச நீதிமன்றம். கேரளா ஃபாரஸ்ட் பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் பென்னிக்கன் தோமஸ் என்ன செய்யறாரு, தன்னுடைய கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கம்பத்தில் இருக்க பொறியாளர் கொண்டு வந்து கொடுக்கிறாரு. மரத்தை வெட்டிக்கும். மரத்தை வெட்டுவதற்காக 40 ஆண்டு காலம் எங்களுடைய தலைவர் கம்பா அப்பாஸ், அவருக்கு பிறகு நாங்க போராடிட்டு இருக்கோம். அந்த மரத்தை வெட்ட முடியல. திடீர்னு ஒரு நாள் இந்த திமுக அரசாங்கம் வந்த உடனே கேரளாவிலிருந்து ஒரு லெட்டரை கொண்டு வந்து கம்பத்தில் கொடுத்துட்டாங்க. அதிர்ச்சி எங்களுக்கு. எப்படிடா நடந்துச்சு? இந்த ஆளை என்ன செய்யறான், கம்பத்தில் இருக்கக்கூடிய பொறியாளர் வந்து லெட்டரை தூக்கிட்டு சென்னைக்கு ஓடுறான். ஐயோ முதலமைச்சரே, ஐயா மரத்தை வெட்ட சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க, நம்ம அரசாங்கத்துக்கு கிடைத்த வெற்றி. நம்முடைய முதலமைச்சர் என்ன செய்யறாரு, ஒரு நன்றி கடிதம். தோழர் பினராயி அவர்களே, நீங்களும் திராவிடர், நானும் திராவிடர், நம்ம 2 பேரும் ஒண்ணு. இந்த நம்பிக்கிட்டு இருக்க இந்த முல்லை பெரியார் நம்பி இருக்கக்கூடிய விவசாயி வாயில மண்ணு, மரத்தை வெட்டிடுவோம் அப்படின்னு இவர் ஒரு நன்றி கடிதம். உங்க மரத்தை வெட்ட உத்தரவிட்டது வந்து திராவிட ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு ஒரு நன்றி கடிதத்தை எழுதி ட்விட்டர்ல தூக்கி போட்டாச்சு. அது பினராயிக்கும் போய் சேரல. ட்விட்டர்ல போட்ட உடனே காட்டு தீயா லெட்டர் பரவுது. மரத்தை வெட்ட சொல்லிட்டாங்கன்னு கம்பத்துல வெடிய போடுதாங்க. கடைசியில என்னாச்சு, பினராயி கூப்பிட்டார் யார, கேரளா ஃபாரஸ்ட் மினிஸ்டர் A.K. சசீந்திரன். இங்க வாயாங்க, மரத்தை நீ வெட்ட சொன்னியா, என்னையா ஃபாரஸ்ட் பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்கிறா, தமிழ்நாடு சிஎம் லெட்டர் போட்டிருக்காரு, நன்றி கடிதம் போட்டிருக்காரு, யார் மரத்தை வெட்ட சொன்னா? ஐயோ எனக்கு தெரியாதியா. அந்த ஆளு ஃபாரஸ்ட் மினிஸ்டர். உடனே நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ரோசியகிருஷ்ணன் கூப்பிட்டாங்க. நீ மரத்தை வெட்ட உத்தரவு போட்டியா? ஐயோ எனக்கு தெரியாதியா. கூப்பிடியா அந்த ஆளை, யார? பென்னிக்கன் தோமஸ், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட். நீ எதுக்கு யார் மரத்தை வெட்ட உத்தரவு போட்டுச்சுனா? அந்த ஆள் சொன்னா, நான் எங்க உத்தரவு போட்டேன், கூடுதல் தலைமைச் செயலாளர் நீர்ப்பாசனம் அவர் தான் என்ன உத்தரவு போட சொன்னாரு, நான் போட்டேன், அவர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுச்சுன்னு அந்த ஆள் சொல்லிட்டான். இவங்களுக்கு அந்த பதில் திருப்தி இல்லை. காரணம், கேரள சட்டமன்றத்திலே காங்கிரஸ் அப்படியே ருத்ர தாண்டவம் தான். எவன்டா மரத்தை வெட்ட சொன்னா? இங்க செல்வ பிறந்தக அந்த கட்சியினுடைய தலைவராக, மாநில தலைவர், இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு ஏதாவது வெக்கம் இருந்துச்சுன்னா நீ என்ன செய்யணும், நீ கேரளாவில் போய் நீ பேசணும். ருத்ர தாண்டவம் ஆனோடனே பினராயி பயந்து போயிட்டார். ஐயோ ஆட்சியை கவர்ந்தக்கூடிய நெருக்கடி வந்து, ஆட்சி கவலக்கூடிய நெருக்கடி முல்லை பெரியாரால் கேரளாவில் வருகிறது என்பது நிதர்சனமான உண்மை. உடனே என்ன செஞ்சாங்க, பலிகடா யாரு, பென்னிக்கன் தோமஸ். A.K. சசீந்திரன் திருவனந்தபுரத்தில் பிரசெல்லாம் கூப்பிட்டாரு. இந்த மரத்தெல்லாம் வெட்ட முடியாது, தமிழ்நாடு சிஎம் போட்ட லெட்டர்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, இந்த மரத்தை வெட்ட உத்தரவு போடுச்சல லெட்டர், த லெட்டர் ஹாஸ் பீன் ரீவோக்டு. சொன்னது யாரு, கேரளா ஃபாரஸ்ட் மினிஸ்டர். த லெட்டர் ஹாஸ் பீன் ரீவோக்டு. அதுக்கு அடுத்த ஒரு சம்பவம் நடக்கு. லெட்டர் ஹாஸ் பீன் ரீவோக்டு, பென்னிக்கன் தோமஸ் ஹாஸ் பீன் சஸ்பெண்டட். போடா வீட்டுக்கு போடான்ட்டாங்க. நாடகம் எப்படி நடக்கு? தினசரி போனில் பேசக்கொள்ளக்கூடிய தோழர் பினராயும் எங்களுடைய திராவிட மாடல் முதலமைச்சர் என்ன செய்யறாங்க, இவர் போட்ட லெட்டர் அவர் குப்பையில் தூக்கி போட, அந்த உத்தரவு போட்டவனை சஸ்பெண்ட் பண்ண. நாடகம் எப்படி நடந்துச்சு தெரியுமா? கேரளாவில் ஒரு நாள் நள்ளிரவுல
அவன் பார்த்தான் பென்னிக்கன் தோமஸ், அவன் திருவனந்தபுரத்துக்கு வந்தான், பிரஸ்ஸை கூப்பிட்டான், மரத்தை வெட்ட உத்தரவு போட்டது நான் இல்ல இந்த கவர்மெண்ட் அப்படின்னு அடிச்சான். சஸ்பென்ஷன் ஹஸ் பீன் ரிவோக்ட். சஸ்பெண்ட் ரத்து பண்ணியாச்சு. சரிதான். அதுல இருந்து 4 மாசம் கழிச்சு கண்ணூர்ல சிபிஎம் மாநாடு, மாநில மாநாடு. சீஃப் கெஸ்ட் யாரு? நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். என்ன வகையான அரசியல் இது? என்ன வகையான நட்புறவு? நீ எழுதின நன்றி கடிதத்தை கிழித்து குப்பையில போட்டான் என்று சொன்னால் அந்த மாநாட்டிற்கு நீ என்ன செய்திருக்க கூடாது? போயிருக்க கூடாது. புரியுது. அப்போ என்ன மாதிரியான ஆட்சி உங்க 2 பேருடைய ஆட்சி? புரியுது. லெட்டர் இவர் போட, அவர் லெட்டர் கொடுக்க தமிழ்நாட்டுக்கு, இவர் பதிலுக்கு லெட்டர் போட, அவர் லெட்டரை ரீவோக் பண்ண, அந்த லெட்டர் கொடுத்தவனை சஸ்பெண்ட் பண்ண, அப்புறம் சஸ்பென்ஷன் ரீவோக்காக, இதெல்லாம் நடந்து 4 மாசத்துல சிபிஎம் மாநாடு கண்ணூர்ல நடக்கு. நம்மால போய் நின்றுக்கிட்டு என் பேரு ஸ்டாலின், ரஷ்யாவை கட்டமைச்ச ஒரு பேரு ஸ்டாலின். உடனே காம்ரேடுகள் கை தட்டுறாங்க. கை தட்டி அப்படியே வானளாவிய கோஷம் விசில் அடிச்சு பறக்கு. ஏய் தோழர்ரா, நம்மாள்ரா, காம்ரேடு. என்ன வகையான அரசியல் இது? எங்களுக்கு தெரியல. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பதற்கு நாங்கள் அழிய வேண்டுமா? அதான் கேள்வி. நாங்க ஒரு சவால் விட்டோம், அணையை தொட்டுப்பாரு பார்ப்போம். சுரேஷ் கோபி வா பார்ப்போம், அணைக்கு வா, அணை இடிக்கன்னு சொல்லி அணைக்கு வாடா பார்க்கலாம், வா வந்து பாரு, அணையை இடிக்கன்னு சொல்ல பிஜு மூலம் ஆளை காணோம், வாங்க கூப்பி, இப்ப இருக்கிற வாழூர் சமன் வாயா அணை இடிக்கிறதுக்கு வா பார்ப்போம். இடிக்க முடியுமா அணைய? இடிக்க முடியும். அரசாங்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அணையை தொட முடியுமான்னு கேட்கிறேன். தொட்டா நாங்கெல்லாம் என்ன செய்வோம்? பார்த்துட்டு இருப்போமா? அத நடக்காது. முல்லை பெரியார் என்பது இந்திய ஒருமைப்பாட்டினுடைய சின்னம். மறுபடியும் சொல்றேன், அதில் கை வைத்தால் இந்திய ஒருமைப்பாடு அது கேள்விக்குறியாகும். அதான் உண்மை. நீ 10 லட்சம் விவசாயிகளை அழிக்க வேண்டும் என்று நீ திட்டம் போடுவாய் என்று சொன்னால் அந்த திட்டத்திற்கு எதிராக நந்திகிராம் சிங்கூர்ல என்ன நடந்துச்சு? கம்யூனிஸ்ட் அரசாங்கம் வயக்காட்டை அழிச்சு டாட்டாவுக்கு தூக்கி கொடுத்தா நானோகார் கம்பெனிக்காக. நந்திகிராம்லையும் சிங்கூர்லயும் கடைசியில அரசாங்கம் என்ன செஞ்சது? ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல சிபிஎம் மேற்கு வங்காளத்துல. 34 ஆண்டுகள், ஜோதிபாசு 26 ஆண்டு, புத்ததேவ் பட்டாச்சாரியா. என்னாச்சு கடைசியில? ஒரு எம்எல்ஏ இல்ல மேற்கு வங்காளத்துல. அந்த நிலை முல்லை பெரியார் அணையிலே நீ கை வைப்பா என்று சொன்னால் இன்றைக்கு மேற்கு வங்காளத்திலே சிபிஎம்க்கு என்ன நிலையோ அந்த நிலை கேரளா மறுக்க சொல்லுங்க. வெறுமனே நாங்க பேசுறது முல்லை பெரியாருக்காக போராடுவது என்பது எங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அல்ல. அது ஒரு உயரிய கட்டுமானம், மிகப்பெரிய நீரியல் அதிசயம். அதுல கை வைப்பேன்னு சொன்னா நாங்க விட்டுட்டு போயிருவோமா? அது சரி, விட்டுட்டு போயிருவோமா? அதனால அதுக்கு வாய்ப்பே இல்லை. முல்லை பெரியார் அணையில் இன்னைக்கு என்ன நடக்குன்னா, கேரளா வந்து ஒட்டுமொத்தமா அதிகாரத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டான். இந்த அணையை சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுடைய கட்டுப்பாட்டில் இருக்க அணை, இந்த அணை என்ன செய்யறான்? தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தை கொண்டு போன்னு சொல்றான். நேஷனல் டேம் சேஃப் அத்தாரிட்டி கொண்டு ஒப்படைன்னு சொல்லி லெட்டர் கொடுத்தது யாரு? எங்க போய் லெட்டர் கொடுக்க? சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்ல. எங்களுடைய இந்த அணையை என்ன செய்யணும்? சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்ல இருந்து விடுவித்து நேஷனல் டேம் சேஃப் அத்தாரிட்டி கொண்டு போய் கொடுன்னு சொல்லி லெட்டர் கொடுத்தவன் உடனே என்ன பண்ணிட்டான்? சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், ஐயோ ஒரு எம்பி வந்து லெட்டர் கொடுத்துட்டாரு. அந்த லெட்டர் அவன் மட்டும் கொடுக்கல. இங்க ஒரு ஆள் இருக்கிறான் கொல்லத்துல, என்.கே. பிரேமச்சந்திரன், ஆர்எஸ்பி கட்சியினுடைய தலைவர், முன்னாள் கேரள நீர்வளத்துறை அமைச்சர். அவரும் போறாரு அந்த லெட்டர்ல. சாலக்குடி எம்பி பென்ரி பெஹனன், எர்ணாகுளம் எம்பி ஹைபி ஈடன், எல்லாரும் 4 பேர் கையெழுத்து போட்டு லெட்டர் கொண்டு சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்ல கொடுத்து இன்னைக்கு அணை யார்ட்ட இருக்கு? நேஷனல் டேம் சேஃப் அத்தாரிட்டி கண்ட்ரோலுக்கு போயிருச்சான. நாங்க ஒண்ணு சொல்றோம், நீ எதுக்கிட்டனாலும் கொண்டு அணையை ஒப்பட, நீ இந்த ஹேக்கில் இருக்கக்கூடிய சர்வதேச நீதிமன்ற கட்டுப்பாட்டில் கூட கொண்டு ஒப்பட, இல்லாட்ட சோம்பேறி மடமான ஐநாவில் கூட நீ கொண்டு ஒப்படைச்சிக்கோ, எங்களுக்கு அவசியம் இல்லை. அணை என்பது 999 ஆண்டுகளுக்கு நிற்கும். அதுகிட்ட நீ இல்லை, இந்த பினராயி இல்லை, எந்த பினராயி வந்தாலும் சரி கிட்ட வர முடியாது. வர முடியாது. வந்தால் அது வேற மாதிரியான ஒரு விளைவுகளை இங்க உண்டாகும். அதை பார்த்துட்டு எல்லாம் இந்த இளைஞர் கூட்டம் என்ன செய்ய மாட்டான்? வேடிக்கை பார்க்க மாட்டான். அதனால அணையை உடைப்போம்னு சொல்லுவான், நம்ம கேட்டுக்கணும். அப்படியே அணையை உடைக்க போறியா? உடைச்சுக்கோ. அது கனவுல கூட நடக்காது. அந்த மாதிரி ஒரு இழிவான நிலையில் தமிழகம் இல்லை. ஆட்சியாளர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போய் எங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனால் இந்த அணையை நம்பி இருக்கக்கூடிய 10 லட்சம் விவசாயிகள் ஒரு போர் வீரர்களா, 10 லட்சம் விவசாயின்னு நான் சொல்ல மாட்டேன், 10 லட்சம் போர் வீரர்கள் முல்லை பெரியார் அணைக்கு உயிரை கொடுக்க தயாராக. ஆமா. அதனால அணை என்பது 999 ஆண்டுகளுக்கு அது ஒரு செட்டில்மெண்ட் லேண்ட், நாட் லீஸ். இங்க லீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம். 999 வருஷம் லீஸ் போட்டிருக்கிறாங்க, நாட் லீஸ், அஸ் ஏ செட்டில்மெண்ட், ஒரு ஏற்பாடு ஆவணம். நம்ம தமிழ்ல சொன்னோம். இந்த 999 ஆண்டுகளில் என்ன செய்ய முடியாது? அணைக்குள் வரக்கூடாது, வர முடியாது. அதையும் மீறி வந்துட்டு இருக்கான். கேட்பதற்கு இந்த அரசாங்கத்திற்கு என்ன இல்ல? இப்ப அவங்க வந்து அணைக்குள்ள வந்து கேரள அதிகாரிகள் எல்லாருமே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்முடைய தமிழ்நாடுனுடைய அதிகாரிகள் அந்த அணை மெயின்டெனன்ஸ் அதுக்கு நீ ஏதாவது போக முடியுதா? உள்ளபடியே அணை வந்து தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்து கட்டுப்பாட்டில் இருந்தாலும் பராமரிப்பும் இயக்குதலும் தமிழ்நாடு அரசு தான். இப்போ
இப்பவும் எப்பவும். சரி, அப்ப அவங்க ஏன் டாமினேட் பண்றாங்க? அந்த அணையை எப்படியாவது உடைக்கணும். ஒரே நோக்கம் தான், வேற எந்த நோக்கமும் இல்லை. இந்த அணையை உடைக்க வேண்டும். நம்முடைய அதிகாரிகள் அங்க போக முடியுது இல்லையா? போறாங்க, ஆ. அதிகாரிகள் போறாங்க. நேற்றைக்கு கூட ஒரு சம்பவம், துணை கமிட்டி நேற்றைக்கு அணைக்கு வந்திருக்கு, அணைக்கு பார்வையிட வந்திருக்கிறாங்க. அந்த பார்வையிட வரும்போது நம்ம தமிழக அதிகாரிகள் ஒரு போட்டில், கேரள அதிகாரிகள் ஒரு போட்டில் போகிறாங்க. தமிழக அதிகாரிகள் போன போட்டை வந்து ஒரு கார்டு, பெரியார் டைகர் ரிசர்வ், அது ஒரு குப்பமேடுன்னு நாங்கள் வச்சுருக்கோம். அந்த பெரியார் டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது ஒரு குப்பமேடு. ஒரு குப்பமேட்டில் என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது, நாத்தம் தான் இருக்கும். அது மாதிரி தான் அந்த பெரியார் டைகர் ரிசர்வ். அதில் உள்ள ஒரு கார்டு வந்து என்ன செய்கிறான், போட்டில் வந்து நம்ம போட்டை மறிக்கிறான். நீங்களாம் யாரு? 2 போட்டு போகும்போது ஒரு போட்டை மறிக்கிறான். மறிக்கிறான். நீங்களாம் யாரு, எங்கே போறீங்க? தமிழ்நாட்டு அதிகாரிகள் என்ன செஞ்சிருக்கணும், நீ யாரான்னு கேட்டிருக்கணும். ஆமா, நீ யாரா எங்களை கேட்கறதுக்கு? கேட்ச்மெண்ட் ஏரியாடா இது, நீ யாரா எங்களை கேட்கறதுன்னு கேட்டிருக்கணும். கேட்கல. என்ன பண்ணாங்க? கேட்கல. ஓஹோ. அவன் யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு, இவன் மாதிரி 4 பேர் அங்க டேமுக்குள்ள போகுது, வண்டி போகுது, போன்ல. கடைசியா அந்த மலையாள அதிகாரிகள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ல வந்துட்டு இருக்காங்க, உள்ள விடுங்க. அந்த மலையாள அதிகாரிகள் சொன்னப்பறதான் வண்டி என்ன செஞ்சிருக்கு, உள்ள போயிருக்கு. இந்த இழிவான நிலையில் தமிழகம் இருக்கிறது. முல்லை பெரியார் அணைக்கு தேவை நல்ல அதிகாரி, ஒரு ஆண்மையுள்ள அதிகாரியை முல்லை பெரியார் அணைக்கு போட்டா அணை வந்து பராமரிக்கத்தான் அதுக்கு பலம். பராமரிக்கவே கூடாது அப்படின்னா, அதாவது தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் ஒரு தமிழர்கிட்ட வரணும். இந்த முல்லை பெரியார் அணையை பொறுத்தளவில் நல்ல ஒரு ஆளுமை மிக்க அதிகாரியின் கையில் அது வரணும். இப்படி வந்து ஆனால்தான் இது வந்து ஒரு நீதி அப்படிங்கிறது தமிழர்களுக்கு கிடைக்குங்கிறீங்க. அதாவது அரசு இப்போ கமலஹாசன் கன்னட மொழி தமிழிலிருந்து தோன்றியதுன்னு ஒரு செய்தியை சொல்லிட்டார். ஆமாம். கர்நாடகா கொந்தளிக்குது. ஆமாம். கர்நாடகா ஹைகோர்ட் கூப்பிட்டு சொல்றான், கமல் மன்னிப்பு கேட்க. ஹைகோர்ட் கட்ட பஞ்சாயத்து பண்ணுது, ஒரு ஹைகோர்ட் பண்ணுது. அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் சித்தராமையா சொல்றாரு, கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்கள் அடிப்படையில் அந்த மொழி உணர்வு மிக்கவர்கள். இப்போ தமிழர்களுக்கு மொழி உணர்வு இல்லையா? இன்னும் சொல்ல போனா என்னுடைய அனுபவத்துல உலகத்தில் மொழிக்காக உயிர் நீத்தவர்கள் தமிழர்கள் 300 பேர். இந்த மொழியை வாழ வைக்க விடுது, மொழி அழிந்து விடக்கூடாது என்பதற்காக உடலுக்கு தீ வைத்தவர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சாபக்கேடு, நம்முடைய பின்னடைவு, நம்முடைய இயலாமை இதெல்லாம் என்ன செய்து இந்த முல்லை பெரியாறு அணை மாதிரி ஒரு அணையை கூட காப்பாற்ற முடியல நம்மளால. 2014 இடுக்கி மாவட்ட கலெக்டர் திரு பாட்டி அணைக்குள்ள வரணும்னு சொல்றாரு. அணையில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு பொறியாளர் சொல்றான், நீங்க உங்க சீஃப் செக்ரட்டரி லெட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றான். இடுக்கி கலெக்டர், இடுக்கி மாவட்டத்தில் அணை இருக்கு. சீஃப் செக்ரட்டரிக்கு பேசி, அங்கிருந்து நம்ம தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி பேசி, அதுக்கு பிறகுதான் ஒரு கலெக்டர் என்ன செய்ய முடியுது, உள்ள வர முடியுது. 2014 அந்த அதிகாரமிக்க பொறியாளர்களை எங்க ஃபாரஸ்ட் கேப்பியா நீ? எங்களை உள்ள எதுக்கு போற, யாரு நீ கேட்க? என்ன அதிகாரம் இருக்கு? 8500 ஏக்கர் வரி கட்டிட்டு இருக்கோம் கேரளாவுக்கு. ஒரு ஆண்டுக்கு ஒரு ஏக்கருக்கு 30 ரூபா வரி கட்டிட்டு இருக்கோம். நாங்க வரி கட்டக்கூடிய பூமிக்கு எங்களுடைய செட்டில்மெண்ட் லேண்டுக்குள்ள நீ உட்கார்ந்துக்கிட்டு எங்களை எப்படி நீ கேட்ப? பெரியார் டைகர் ரிசர்வ்ங்கிற குப்பமேடு. இந்த அரசாங்கம் நீ சரியா இருக்கும் என்று சொன்னால் கேட்க முடியுமா? ஒரு ஃபாரஸ்ட்ல உள்ள ஒரு காடு எப்படி நீ உள்ள யார் நீன்னு கேட்க முடியுமா? கொரோனா காலத்துல மண்ணை போட்டு மூடுறானடா காசர்கோடு எல்லையில கர்நாடகாக்காரன். கேட்க முடிஞ்சுதா? நீ எங்க போன? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன. அவன் என்ன சொன்னான்? பாதையை திறக்க சொன்னான். திறந்தானா கர்நாடகாக்காரன்? முடியாதுன்ட்டான். அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு நமக்கும் இருந்திருக்கும் என்று சொன்னால் முல்லை பெரியார் அணை 100 விழுக்காடு நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கும். சரிதானே கட்டுப்பாட்டில் இருந்திருக்கும். கூடுதலாக நான் இன்னொன்று இந்த விஷயத்தில் கேட்க விரும்புகிறேன். திண்டுக்கல் எம்பி சச்சிதானந்தம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, மதுரை எம்பி சு வெங்கடேசன் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி. நீங்கள் 2 பேரும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறீங்க. 2 பேரும் இந்த கட்சி சார்பாக நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கிறீங்க. இந்த 2 பேரும் பாராளுமன்றத்தில் கேரளாவில் உள்ள எம்பிகளை நீங்கள் சந்திக்கிறீங்களான்னு நான் கேட்க விரும்புகிறேன். சச்சிதானந்தம், சு வெங்கடேசன். இதில் இந்த சு வெங்கடேசன் மிகப்பெரிய அறிவாளி, இன்டலெக்சுவல் ரைட்டர், வரலாற்று நாவலாசிரியர். வரலாறு இங்க இருக்குப்பா வெங்கடேசா, வரலாறு இங்க முல்லை பெரியாறுல இருக்கு. பேசு பார்ப்போம். அந்த தண்ணியை குடித்து வளர்ந்த நீ, அந்த தண்ணியை குடித்து வளர்ந்த திண்டுக்கல் சச்சிதானந்தம், பேசு பார்ப்போம் பார்லிமெண்ட்ல. கேரளாவில் ஒரே ஒரு எம்பி, ஒரே ஒரு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு எம்பி. எங்க ஆலத்தூர்ல ராதாகிருஷ்ணன். பேசுங்க அந்த ஆள்கிட்ட, ராதாகிருஷ்ணன் பேசுங்க. முல்லை பெரியார் அணை எங்கன்னு சொல்லு பாப்ப. நீ ஆம்பளை. இத்தனை ஆண்டுகள்ல 2வது முறை வெங்கடேசன் ஜெயிச்சாச்சு. பார்லிமெண்ட்ல நீ 7-8 வருஷமா உட்காந்து 9 வருஷமா உட்காந்துட்டு இருக்கிற. ஒரு நாள் இந்த முல்லை பெரியார் அணையை பத்தி பார்லிமெண்ட்ல வாயை திறந்திருப்பாரா இந்த வெங்கடேசன்? வாயை திறந்திருப்பாரா?
சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை. ஆமாடா, சங்கம் வைத்து தான் தமிழை வளர்த்த மதுரையில. கண்ணகி பூம்புகார்ல இருந்து கிளம்பி மதுரைக்கு தாண்டா வந்தா. பாண்டிய நெடுஞ்செழியனுடைய நீதி தவறு என்று சொல்லி அந்த மதுரையினுடைய ஒரு பகுதியை எரித்து விட்டு மதுரையிலிருந்து வைகைக்கரை வழியாக வண்ணாத்திப்பாறைக்கு போன வரலாறு இருக்கு. 6000 ஆண்டுகள் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு நகரமாக அது இன்றைக்கு இருக்கு. உலகத்துல எந்த நகரத்திற்கும் 6000 ஆண்டு சரித்திரம் கிடையாது. மதுரை இருக்கு. அந்த மதுரையில பெரியார்லனா வைகை, பெரியார்லனா மதுரை எப்படி இருக்கும்? நீ அதை பத்தி பேசல. நான் 24 மணி நேரமும் விமானம் விட்டேன் மதுரை விமான நிலையத்திற்கு. யாருக்கடா வேணும் விமானம்? தண்ணீர் விட்டியா? தண்ணிய பத்தி பேசு பேசு. ஒரு நாள் பேசல, 9 ஆண்டுகள்ல ஒரு நாள் பேசல நாடாளுமன்றத்துல. சுரேஷ் கோபிக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அவனும் நீயும் ஒண்ணுதான், கொஞ்சம் கலர் மாறிடுச்சு தெரியுதா? அது காவி, இது சிகப்பு. சிகப்புல இருந்து மருவி தான் காவி வந்துச்சு. பேசுங்க. அவன் ஒரு மத்திய அமைச்சர், தமிழ்நாட்டுக்கு அவன் அமைச்சர், எனக்கு அமைச்சர், உங்களுக்கு அமைச்சர். அவன் என்ன சொல்றான்? இஸ்ரோ சேர்மன் சோம்நாத்தை பார்த்து அதிர்வு கருவிகளை பொருத்த வேண்டும். சோம்நாத் உண்மையில என்ன செஞ்சிருக்கணும்? நீ அறிவாளி, நீ இஸ்ரோவுக்கு சேர்மன் நீ சொல்லலாம், ஆனா எங்களுக்கு நீ கூமுட்டதான். அவன் வந்து உட்காந்து சுரேஷ் கோபி நீ என்ன செஞ்சிருக்கணும்? சீஸ்மோகிராபி கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது முல்லை பெரியாறு நீ சொல்லியிருக்கணும். சொல்லல. அவனுக்கு தெரியல. பணிக்கர் நமக்கு சொல்லிக் கொடுத்த வரலாறு தான் சோம்நாத் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்க. இந்த கால இளைஞர்கள் சமூக வலைதளத்திலே தங்களுடைய நேரங்களை பயனுள்ள பயனற்ற வகையில் செலவழிக்கக்கூடிய இளைஞர்கள் வரலாறுகளை தெரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் ஆட்சியாளர்கள் கேள்விக்குள்ளாவார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வங்கதேசத்துல அந்த வங்கதேசத்தினுடைய தந்தை முஜிபுர் ரஹ்மானுடைய சிலைகளை உடைக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வங்கதேசத்துல ரூபாய் நோட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மறைந்த வங்கதேசத்தினுடைய தந்தை நல்ல மனுஷர் முஜிபுர் ரஹ்மான், அவருடைய படத்தை ரூபாய் நோட்ல இருந்து எடுக்க போறான் புதிய அரசாங்கம். இந்த கம்யூனிஸ்டுகள் பாடம் கற்க வேண்டும் கிழக்கு ஐரோப்பாவில் இருந்து. ரஷ்யாவில் ஒரு மாற்றம் நடந்துச்சு. மிக்கைல் கார்பச்சேவ் வந்து போயாச்சு. அவர்தான் கம்யூனிசத்தினுடைய கடைசி அதிபர். 1917 ரஷ்ய புரட்சியின் மூலமாக ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை ஸ்தாபித்த லெனினுடைய காலம் தொடங்கி கார்பச்சேவ் காலத்தில் 79 என்ன செஞ்சாச்சு? ரஷ்யாவிலிருந்து கம்யூனிசம் விடைபெற்றாயிருச்சு. போரிஸ் எல்சின் அப்படிங்கிற குடிகாரன் ரஷ்யாவை கைப்பற்றி கொண்டார். கிழக்கு ஐரோப்பாவில் என்ன நடந்துச்சு? ஜெர்மனியை 2ஆக உடைத்து மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனி என்று பிரித்து கிழக்கு ஜெர்மனியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த இந்த ரஷ்யாவுக்கு எதிராக மக்கள் என்ன செஞ்சான்? அந்த இவன் கட்டின சுவரை உடைச்சிட்டு மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனியை ஒன்றாக மாற்றினார்கள். 30 ஆண்டுகள் ஹங்கேரியை ஆட்சி செய்த இம்ரே நாகி செத்து போய் 10 வருஷம் ஆச்சு. அவருடைய கல்லறையை தோண்டினாங்க. தோண்டி அந்த எலும்பு கூட எடுத்து பாடையில வச்சு ஹங்கேரியனுடைய தலைநகர் புதாபெஸ்ட்ல என்ன செஞ்சாங்க? அந்த எலும்புக்கூட்டை வச்சு ஊர்வலம் நடைபெற்றது. செருப்பால் அடிக்கிறவன் அடிச்சுக்கோ, ஒண்ணுக்கு இருக்கவன் இருந்துக்கோ, காரி துப்புறவன் துப்பிக்கோ. யார் அவன்? இம்ரே நாகி, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 30 ஆண்டு கால ஆட்சியாளன் ஹங்கேரியில. போலந்துல கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர் தப்பிச்சு ஓடி போயிட்டான். கடைசியில ஒரு சைக்கிள் கடை வச்சிருந்த லெக் வலேசா அந்த நாட்டினுடைய அதிபர் போலந்துல. ரஷ்யா 15 துண்டுகளாக உடைந்து சிதறியது. இதுல இருந்து நீங்க பாடம் கற்றுக்கிட வேண்டாமா? இந்த தமிழ்நாட்டு தலைவர் சண்முகமோ, இந்த கேரளத்தினுடைய தலைவர் பினராயி விஜயன், இந்த கம்யூனிசம் 1979 இருந்து 89 வரைக்கும் 10 ஆண்டுகளில் பட்ட பாட்டை நீங்கள் படிக்கணும். அதான் நான் கேட்கிறேன். படிச்சுக்கோ. மக்களுடைய எழுச்சி என்று ஒன்று உருவாகுமானால் தத்துவம் காணாம போயிடும். இதுக்கு தான் எழுதுனாங்களா உட்கார்ந்து பக்கம் பக்கமா மார்க்சும் ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸும்? இதுக்கு தான் எழுதுனாங்களா? ராமநாதபுரம் மாவட்ட விவசாயி கரிமூட்டம் போட எழுதி வச்சிருக்காங்களா? உழைக்கும் மக்கள் என்று நீ கொண்டாடக்கூடிய உழைப்பவன் விவசாயம் தான் உழைப்பவன். மூட்டை தூக்குறவன் மட்டும்தான், லோடு தூக்குறவன் மட்டும்தான் உழைப்பாளியா? விவசாயி உழைப்பாளி இல்லையா? கேட்டா நான் ஒரு விவசாய குடும்பத்துக்காரன். தோழர் பினராயி விஜயன், கோவிந்தன் மாஸ்டர் கேரள மாநில சிபிஎம் செக்ரட்டரி, ஞான அடிப்படையில் ஒரு விவசாயி, கர்ஷகக்காரனானோ தெரியல. எங்களுக்கு உங்க வார்த்தைக்கான அர்த்தம் எங்களுடைய வயிற்றிலே அடித்து விட்டுத்தான் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தேர்தல் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் அதனால் முல்லை பெரியாறு அணை என்பது அது வெறுமன சுருக்கி செங்கல்லு பதினி வச்சு கட்டலை. பென்னிக்விக் என்கிற மாமனிதனுடைய ஆன்மா அந்த அணை கட்டுமானத்திலே கலந்திருக்கிற, அந்த அணையை உருவாக்கிய பேயத்தேவருடைய ஆன்மா அந்த அணை கட்டுமானத்திலே கலந்திருக்கிற, ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளை அந்த அட்டக்கடிக்கும், அந்த சிறுத்தை அடித்து கொன்னதுக்கும், யானை மிதித்து கொன்றோம். அந்த அணையிலே நாங்கள் ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து அவர்களைத்தான் என்ன செஞ்சுருக்கோம்? கீழே போட்டு தான் அந்த அணையை கட்டியிருக்கோம். அந்த அணை ஒருபோதும் உடையாது என்பதற்கு சாட்சி 150 ஆண்டு காலங்களாக அந்த அணையிலிருந்து இந்த கேரள மாநில மக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அரசியல்வாதிகளை அரசியல்வாதிகளாக பாருங்கள். அரசியல்வாதிகளை நீங்கள் அரசியல்வாதிகளாக மட்டுமே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த பிரச்சனைக்கு வேலையே இல்லை. கேரளாவில் 14 மாவட்டம் இருக்கு.
இந்த 14 மாவட்டத்திற்கும் முல்லைப்பெரியாறு அணை பொட்டிக்கும்னு கொண்டு சேர்த்திருக்கிறான் செய்தி. பிறக்கிற பிள்ளை சொல்லுது முல்லைப்பெரியாறு அணை பொட்டிக்குமோ? எப்படி பொட்டிக்கும்? எப்படி பொட்டிக்கும்? பொட்டிச்சா இடுக்கி இடம் பொட்டிச்சா தான் கேரளத்துல 5 மாநிலம் அவுட்டு. முல்லைப்பெரியாறு அணையில அதிகபட்சம் 7 டிஎம்சி. பள்ளத்தாக்குல ஓடக்கூடிய நதி. நீ ஆத்தோரத்துல வீட்டை கட்டி வச்சுக்கிட்டு தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா நாங்க என்னடா செய்ய முடியும்? இதைவிட கொடுமையாக கிறிஸ்தவ என்ஜிஓக்கள், பகிரங்கமாக சொல்றேன் இந்த அரங்கத்துல, கிறிஸ்தவ என்ஜிஓக்கள் பெரிய அளவுக்கு பணத்தை வெளிநாட்டில இருந்து திரட்டி கொண்டு வந்து அவங்க தான் இந்த முல்லைப்பெரியாறு அணைக்கு எதிர்ப்பான முதல் பிரச்சார பீரங்கி. அட கொடுமையே. அணை உடைய போகும் என்று வதந்தி பரப்பிய மலையாள மனோரமா ஒரு கிறிஸ்தவ என்ஜிஓ. அணை உடைய போது என்று சொன்ன சி.ஏ. குரியன் ஒரு அடிப்படையில் ஒரு கத்தோலிக்கர். அணை உடைய போது என்று சொன்ன ஃபாதர் ஜெபாஸ்டியன், ஃபாதர் ஜோ நிரப்பல், சோ ஜார்ஜ், ஜோ ஜோசப் எல்லாம் அந்த கிறிஸ்தவ என்ஜிஓக்கள். ஜோன்ஸ் பெருவந்தானம் என்ன பண்ண முடிஞ்சது? 6000 நாட்கள் ஒரு அணையை உடைக்கணும் உண்ணாவிரதம் இருந்தான். கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் பிரிமேடு தாலுகாவில் சப்பாத்துங்கிற கிராமத்தில் ஒரு தேவாலயத்தின் முன்பாக 6000 நாட்கள் உண்ணாவிரதம். அணையை உடைக்க முடிஞ்சுதாடா? ஃபாதர் ஜோ நிரப்பல், நீ இப்ப எங்க இருக்கிற? அமெரிக்காவில் சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிற. அணையை உடைக்க முடியுமா? 6000 நாட்கள் உண்ணாவிரதம். நினைச்சு பாருங்க, உலகத்துல எங்கேயாவது 6000 நாள் உண்ணாவிரதம் நடந்திருக்கா? இல்ல. கேரளாவிலே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் அரசாங்கம் என்ன செஞ்சா? நீ உண்ணாவிரதத்தை நடத்துன்னு சொன்னான். சப்பாத்துல இருக்க என்ன செய்தான்? வீட்டை எங்க கட்டிருக்கான்? ஆத்து விளிம்புல வீட்டை கட்டி வச்சுக்கிட்டு ஆத்துல தண்ணி வரும்போது ஐயோ வெள்ளம் வந்துருச்சு. இந்த சப்பாத்துங்கிற ஊர் உருவாகி 10 வருஷம் தானடா ஆச்சு. இந்த ஆறு எத்தனை வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு? 1000 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. அறிவு வேண்டாமா? ஆத்தோரத்துல வீட்டை கட்டிட்டு வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? இறுதியாக உறுதியாக சொல்றேன், முல்லைப்பெரியாறு அணை என்பது 999 ஆண்டுகளுக்கும் கம்பீரமாக. ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா. முல்லைப்பெரியாறு அணை குறித்து தெளிவான பல கருத்துக்களையும் அணையினுடைய உண்மை தன்மைகளையும் வரலாற்றையும் தெளிவாக சொன்னீங்க. கேரள அரசு ஏன் அந்த அணையை உடைக்கணும்னு நினைக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக புரிய வச்சிங்க. உங்களுக்கு சோழன் சொல்வீச்சு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி அண்ணே, சந்தோஷம்.